குட் ஈவினிங் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட ஆடியோ எல்லாத்துக்குமே கிளியரா இருக்குன்னா மட்டும் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்றீங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்ட்டு மட்டும் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மோஸ்ட்லி எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. செஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா டெமோ வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்ல என்னென்ன டவுட் இருக்கோ லாஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து Q&A செஷன்ஸ் நான் இது பண்ணுறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கா என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன். நான் ஒன் ஆஃப் த டைரக்டர். ஃபேஷன் ஆர்ட்ல வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர். ஓகேங்களா? இப்போ வந்து டெமோ செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேரிங் மட்டும் அஸ்வின் இப்போ ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சாஃப்ட்வேரோட ஸ்க்ரீன் ஷேர் மட்டும் இப்போ ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. ஃபேஷன் ஆர்ட்டோட சாஃப்ட்வேரோட ஃபர்ஸ்டோட என்ன எப்படி இதாகும் அப்படிங்கிறதுலேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபேஷன் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு கட்டிங் மாஸ்டர் இல்லாமல் நம்ம டெய்லரிங் ஷாப்போ இல்லை பொட்டிக் ஷாப்போ நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை நம்ம சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணிட்டா போதும். ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் என்ன வேணுமோ அந்த ஃபினிஷிங் மெஷர்மெண்ட்டை நம்ம சாஃப்ட்வேரில் என்ட்ரு பண்ணிட்டோம்னா என்ன மாடல் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த மாடலுக்கு உண்டான கட்டிங்கை நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறோம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா வந்து பிரிண்டர், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர். ஸோ இந்த பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகும் அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து டெய்லரிங் பிஸ்னஸே நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 5 டெய்லர் வரைக்கும் எனக்கு இருக்காங்க, ஒன்றுலேருந்து ஒரு 5 டெய்லருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன் 5 டெய்லருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் சஜஸ்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு ஏன் லேசர் மிஷின் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, லேசர் மிஷின் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 160 சதுரடி ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். மிஷினோட சைஸ் ப்ளஸ் நம்ம அந்த ரூமில் வைக்கிற ஏரியா இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 160 சதுரடி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 5 டெய்லருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா லேசர் மிஷினோட ஆக்குப்பை இப்போ நீங்கள் ஒரு மெயின் இடத்துல வந்து கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுவே 160 சதுரடி உங்களுக்கு வந்து ஏரியா வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ 5 டெய்லரை வச்சு நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி லேசர் மிஷினை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த லேசர் மிஷினுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இதெல்லாமே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை வந்து ரெண்டு டைப்பாக வந்து நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பிரிண்டரில் கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எல்லாமே என்ட்ரு பண்ணி உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாடலுக்கு உண்டான டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். அது வந்து ஒன்று வந்து பிரிண்டரில் எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து லேசர் மிஷினில் எடுத்துக்கலாம். பிரிண்டர் சாஃப்ட்வேர் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 5 டெய்லர் வரைக்கும் தான் எனக்கு இருக்காங்க, இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 டெய்லருக்குள்ளே தான் எனக்கு கடையில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் போய்க்கலாம். லேசர் மிஷின் வந்து எனக்கு 5 டெய்லருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லேசர் மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
எதுக்காக 5 மிஷினுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து லேசர் மிஷின் கொடுக்குறோம், 5 மிஷின் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து லேசர் மிஷின் வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னா, லேசர் மிஷின் வந்து மினிமம் 160 சதுர அடி ஏரியா வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். நீங்க லேசர் மிஷின் செட் பண்ணும், லேசர் மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று வந்து நீங்க வந்து செட் பண்ணும். லேசர் மிஷின்ல நீங்க மெட்டீரியல் லே பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அயன் பண்ணி தான் நீங்க வந்து மெட்டீரியல் வந்து லே பண்ணும். ஸோ நீங்க ஒரு அயனிங் டேபிள் செட்டப்பு ப்ளஸ் மிஷின் ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர், இந்த செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 120 சதுரடி ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேசர் மிஷின் 5 டெய்லர் வச்சு நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, லேசர் மிஷின் வந்து 160 சதுரடி அதுக்குண்டான ரெண்ட், பில்டிங் உண்டான ரெண்ட், அந்த நீங்க மிஷினுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சஜஸ்ட் பண்றோம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேரா நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். ரெண்டு சாஃப்ட்வேருமே உங்களுக்கு வந்து அவுட்புட் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுக்கும். நம்ம கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட் என்ட்ரி பண்ணி என்ன மாடல் வேணும்னு செலக்ட் பண்றோமோ அதுக்குண்டான ஃபைனல் அவுட்புட் டயக்ராமே கொடுத்துரும். பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு வந்து டயக்ராம் பிரிண்ட் அவுட் வரும். அது மட்டும் மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் நாம எடுத்துட்டு அது மட்டும் அவுட்லைன் மட்டும் நம்ம கட் பண்ணி ஃபேப்ரிக்ல அப்படியே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்குவோம். லேசர் மிஷின்ல டைரக்டா நீங்க கிளாத் லே பண்ணாவே உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். பிரிண்ட் அவுட்ல ஒரு நாளைக்கு நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 50 ஆர்டர் வரைக்கும் எனக்கு வருது அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் இது பண்ணிக்கலாம். லேசர் மிஷின்ல ஒரு நாளைக்கு 200 பீஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். 200 பீசஸ் வந்து ஆவரேஜா நான் சொல்றது வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க ஆப்ரேட் பண்ணாவே நீங்க வந்து தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர்ல ஒரு கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு நீங்க டயக்ராம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற டைமிங் பார்த்துட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 நிமிஷத்துல டோட்டல் செட்டப்பே உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். பிளவுஸ்னா பிளவுஸோட ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் பெல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். லேசர் மிஷின்ல கிளாத்தை லே பண்ணதுக்கு அப்புறம் அயன் பண்ணி கிளாத்தை லே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ப்ராக்டிக்கலா ஒரு மெட்டீரியலை நாம வந்து அயன் பண்ணி லே பண்றதுக்கு கட் பண்ற டைமிங் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துல தாராளமா ஒரு பிளவுஸ் வந்து நீங்க வந்து கட்டிங் எடுத்துக்கலாம் லேசர் மிஷின்ல. பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும். பிரிண்ட் அவுட் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம துணியில லே பண்ணி கட் பண்ற டைமிங் உங்களுக்கு வந்து இதாகும். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஒரு அவுட்லைன் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து டெமோ வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெஷர்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே நார்மல் டெய்லரிங் ஷாப்ல நம்ம எப்படி அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுப்போம். ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல வந்து என்ட்ரி பண்ணிட்டா போதும்.
ஸோ கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். எடுத்து ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அ மினிட். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் டெய்லரிங் ஷாப்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து, நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ ப்ளவுஸோட லென்த் டோட்டலாக வேணுமோ அதே மாதிரி ப்ளவுஸோட லென்த் என்ட்ரி பண்ணுவோம். அதே மாதிரி அப்பர் செஸ்டோட மெஷர்மெண்ட் என்ட்ரி பண்ணுவோம். சென்ட்ரல் செஸ்டோட மெஷர்மெண்ட் என்ட்ரி பண்ணுவோம். ஷோல்டர் ஃபினிஷிங், இந்த மாதிரி எல்லா அளவுகளுமே நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல வந்து என்ட்ரி பண்ணிடுவோம். ஸோ நார்மல் நம்ம டெய்லரிங் ஷாப்பில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்துட்டு எடுத்துட்டு சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். இப்போ இதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா கேஷுவல் ப்ளவுஸு, அதே மாதிரி போட்டிங் கூட ப்ளவுஸு, பிரின்சஸ் கட்டோட டைப், இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணிட்டு இதில் என்ன பேட்டர்ன் வேணும்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த பேட்டர்னுக்கு உண்டான டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த டயக்ராம் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அவுட் எடுப்போம். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை மட்டும் அவுட்லைன் மட்டும் நாம வந்து ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணும்போது டாட் மேட்ரிக்ஸ் மேட்டரில் பிரிண்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். பிரிண்ட் அவுட் வந்ததை நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு வரதே ஃபினிஷிங் மெஷர்மெண்ட்டோட சேர்ந்து தான் வரும். சீம் அலவன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி வந்துடும். இப்போ ப்ளவுஸுக்கு சைடில் 1.5 சீம் அலவன்ஸ் வேணும், இல்லை நான் வந்து 1 இன்ச் பிடிப்பேன், இல்லை வந்து 2 இன்ச்சஸ் பிடிப்பேன், அது எல்லாமே நீங்கள் வந்து செட்டிங்கில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரெக்டாக உங்களோட பிளேஸுக்கு வந்துட்டு இந்த ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னா 1 டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அப் டு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எப்படி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும், அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும், அந்த கஸ்டமர் எகைன் வந்து அடுத்த ஒரு மாதம் கழிச்சு வர்றாங்க, எகைன் ஃபியூச்சரில் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கஸ்டமர்கிட்ட இருந்து மெஷர்மெண்ட் எடுத்த ஆர்டர் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு நாள் வந்து டைரெக்டாக பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. லேசர் மிஷினுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டேஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. இப்போ லேசர் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர் கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணுறாங்கன்னா கஸ்டமரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரைனிங்கோட செஷன்ஸ் வந்து நாங்கள் 1 or 2 days வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். இந்த ட்ரைனிங் டைரக்ட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 days வந்துட்டு டைரக்டா 1-to-1 மீட்டிங் வந்துட்டு இது பண்ணுவோம். எங்களோட ஃபேஷன் டிசைனிங் இது பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து டைரக்டா இங்க போயிட்டு இன்ஸ்டலேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 நாள் வந்துட்டு டைரக்டா 1-to-1 உங்களோட கன்வீனியன்ட் டைம் என்ன டைமோ அந்த நீங்க அந்த டைமை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு 1-to-1 ஜூம் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. கேஷுவல் பிளவுஸ் அது வந்து எப்படி இது பண்ணணும், அந்த பிளவுஸ்ல வந்துட்டு எப்படியெல்லாம் நெக் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம், சீம் அலவன்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் பேசிக் பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க. கட்டோரி மாடல்ஸ், இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸோடது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் சல்வார்ஸோடதும், அதுக்கப்புறம் கிட்ஸோடதும், இது எல்லாமே அந்த ட்ரைனிங் ஷெட்யூல்ல உங்களுக்கு வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு டே ஒன் அங்கே எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துட்டிங்கன்னா 20லேருந்து 25 சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து எங்களோட ஸ்டாஃப் வந்து எப்பவுமே அதில் இருப்பாங்க. இன்க்ளூடிங் எல்லா டைரக்டர்ஸும் ப்ளஸ் வந்து சீனியர் மேனேஜர்ஸ்லேருந்து ஃபேஷன் டிசைனர்ஸ்லேருந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து எல்லா ஸ்டாஃப்மே உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒர்க்கிங் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்துட்டு மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் அதிகபட்சம் 15 மினிட்ஸில் உங்களுக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஃபியூச்சரில் நீங்கள் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு கஸ்டமர் ஒரு புது மாடல்ஸ் கொண்டு வர்றாங்க, அந்த மாடல் எப்படி இதில் வந்து கம்போஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த குரூப்பில் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இமீடியட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு மாடல் நெக் டிசைன்ஸ் எனக்கு இந்த ஷேப் எதில் போயிட்டு எடுக்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற எது டவுட் கேட்டாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் புது டிசைன்ஸ் வருது, இது எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்கேயே நம்மளோட டெய்லர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு இமீடியட்டாக அந்த மாடல்ஸை வந்து கட் பண்ணி இங்கே வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா மாடல்ஸுமே இந்த மாதிரி கஸ்டமர் டவுட்ஸ் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி நம்மளோட யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வேற ஏதாவது என்ன மாடல்ஸ் வேணும் ஸ்டிச்சிங்ல எது டவுட் இருக்குனாலும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி வச்சிருவாங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் லெவல்ல இருந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு புது மாடல் எப்படி ஸ்டிச் பண்றேன்னு தெரியல, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நீங்க வந்துட்டு எங்க சைட்ல இருந்து சப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். ஆல்ரெடி டெய்லரிங் ஷாப் இருக்கு, எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுமா இப்போ இப்போ இதில் வந்து டயக்ராம்ஸில் காமிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உங்களோட ஃபார்முலாவில் இருக்கு. நான் என்னோட ட்ரெடிஷ்னல் ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் கடைக்கு வர கஸ்டமர் நான் கொடுக்குற ஃபிட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு உங்கள் சாஃப்ட்வேரில் கொண்டு வர முடியும்னாலும் தாராளமாக கொண்டு வர முடியும். நான் சாஃப்ட்வேரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு மட்டும் நம்மளது ஆஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அதர் ஸ்டேட்டில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வந்து பெங்களூர்ல வந்து நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து ஹைதராபாத்தில் வந்து ஓன் ஆஃபீஸ் இருக்குது. யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த்தில் எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வந்து யூசர்ஸ் இருக்காங்க. குஜராத்ல இருந்து மகாராஷ்டிராவில இருந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து எல்லா பக்கமே நம்மளோட யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் கட் பிளவுஸே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 வேரியன்ட் வச்சிருக்கோம். பிரின்சஸ் கட் மாடல் நான் இப்போ சாஃப்ட்வேர் டெமோ காமிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 8 வேரியன்ட் வச்சிருக்கோம். கேரளாவில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரின்சஸ் கட் போடுவாங்க. அதே நம்ம தமிழ்நாட்டில் பிரின்சஸ் கட்டோட டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே நார்த்துக்கு போனீங்கன்னா பிரின்சஸ் கட்டோட டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 8 வேரியன்ட் வந்து வச்சிருக்கோம். உங்கள் கடைக்கு ஒரு கஸ்டமர் எனக்கு பர்டிகுலராக நான் கொடுக்குற இந்த ஃபிட்டிங் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் வர்றாங்க, உங்களோட கட்டிங்கை நீங்கள் அப்படியே டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்னாலும் நான் மாற்றிக்கலாம். நான் ட்ரெடிஷ்னலாக வந்து இப்போ நான் ஒரு பேண்ட் ஷர்ட் ஜென்ஸ் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ நான் கொடுக்குற ஷர்ட் அண்டு பேண்ட்டோட ஸ்டைலுக்காக தான் எனக்கு வந்து கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்டைல்ல இருந்து எனக்கு என்னோட ஸ்டைலுக்கு டிஃபால்ட்டாக வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட பண்ணி கொடுக்கு எங்கனாலும் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் சாஃப்ட்வேரோட லைன். அதாவது வந்து கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கிறோம். கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை வந்து ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணுறோம். சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாடலுக்கு உண்டான டயக்ராம் வந்துடும். அந்த ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். அந்த பிரிண்ட் அவுட்டை விட அவுட்லைனை நம்ம வந்து கட் பண்ணுறோம். அந்த கட் பண்ண பேட்டர்ன்ஸை வந்து டைரெக்டாக கிளாத்தில் நம்ம லே பண்ணி வந்து டைரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு கட்டிங் மாஸ்டர் உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்களோ ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸோட சேர்ந்தே உங்களுக்கு வந்து எல்லா டயக்ராமே வந்துடும். டைரெக்டாக நீங்களோட அவுட்லைனை மட்டும் கட் பண்ணி அப்படியே கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நவீன் ஸ்க்ரீன் மட்டும் சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இது நம்ம சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மெசேஜ் மட்டும் இது பண்ணுங்க, சாஃப்ட்வேரோட ஸ்க்ரீன் எல்லாத்துனாலையும் பார்க்க முடியுதான்னு மட்டும். யா, ஓகே, தேங்க்யூ. இது சாஃப்ட்வேரோட ஸ்க்ரீன்.
நம்ம சாஃப்ட்வேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் சுடிதார் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் சுடிதார் கிட்ஸோட சேர்ந்து வேணாலும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் யூனிஃபார்ம் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் யூனிஃபார்ம் மட்டும் வேணாலும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி நான் ஜென்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கனாலும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கம்பைனாக டூகெதராக நீங்கள் இது பண்ணுறனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளவுஸோட வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்காவும் நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து புது வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு புது மாடல் வேணும், இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன்ஸ் எனக்கு இல்லை, இந்த புது மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த டிசைன்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அப்டேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாடல்ஸ் வந்து எந்த விதமான பாடி யூஸ் கஸ்டமர் வந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேரில் எல்லா மாடல்ஸுமே இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வந்தாலும் அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களை மாதிரி கேட்குற எல்லா கஸ்டமரோட மாடல்ஸோட அப்டேட்டை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா குமுலேட்டிவாக எல்லா கஸ்டமருக்குமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிரும். அப்டேட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நாங்கள் பேக் எண்டில் எங்களோட சர்வரில் நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் லாகின் ஆகும்போதே புது வெர்ஷன் இருக்குது. இப்போ கரண்ட் வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா 3.1.05 இருக்குது. ஸோ புது வெர்ஷன் உங்களுக்கு வேணும், புது வெர்ஷன் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேலேயே வந்து அப்டேட் அவைலபிள்னு காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நம்ம ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாமே எப்படி வந்து சாஃப்ட்வேர் ஆப் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி அப்டேட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். ஓகே, இப்போ ப்ளவுஸ் புக்கிங் இதில் டிஃபால்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமரோட நேம் சேவ் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கலாம். கஸ்டமரோட ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். கடையில் யார் மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களோட நேம் போட்டுக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம் அவங்க வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்களோ அது போட்டுக்கலாம். எந்த டேட்டுக்கு நான் டெலிவரி கொடுக்க போகிறனோ நீங்கள் அந்த டெலிவரி டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது அந்த கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா யூனிக் வேல்யூவாக இது எது எடுத்துக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆர்டர் நம்பர், அதுக்கப்புறம் கஸ்டமரோட மொபைல் நம்பர். இப்போ ஒரே பேரில் 2 3 கஸ்டமர் வருவாங்க. ஸோ அந்த கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர் எல்லாத்துக்குமே வந்து யூனிக் வேல்யூவாக இருக்கும். ஸோ கஸ்டமரோட மொபைல் நம்பரை வச்சு இல்லைன்னா அந்த ஆர்டர் நம்பரை வச்சு நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமர் வந்து 2வது டைம் உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மொபைல் நம்பர் வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஜான் மந்த்தில் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து முன்னாடி தச்சதோட அதுக்கு முன்னாடி தச்சோட மெஷர்மெண்ட்டு தான் எனக்கு வேணும், கொஞ்சம் ஃபிட்டிங் அதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம். உதாரணமாக கஸ்டமர் வந்து 1வது மாதம் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, 2வது மாதம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தில் தைச்ச ப்ளவுஸோட 2வது மாதம் ப்ளவுஸில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கழுத்து இருக்க கீழே வேணும், இல்லை ஸ்லீவோட ஹைட் வந்து சேஞ்சஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் எனக்கு ஸ்லீவோட ஹைட் கொஞ்சம் அதிகமான நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. எகைன் 3வது மாதம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் தைச்ச ப்ளவுஸே நல்லா இருந்துச்சு, 2வது தைச்சது எனக்கு அந்த அளவுக்கு ஃபிட்டிங் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமரோட மொபைல் நம்பரை போட்டிங்கன்னா அவங்க என்னென்ன டேட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஜனவரி மந்த் அங்கே கொடுத்த ஆர்டர் மெஷர்மெண்ட் என்னவோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் வந்து ரீட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிற ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி வந்து என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் ஒரு ட்ரையல் மெஷர்மெண்ட் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கிற டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் ப்ளவுஸோட லென்த்து, அப்பர் செஸ்ட்டு, சென்டர் செஸ்ட்டு, ஷோல்டர் ஃபினிஷிங் இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணிடுவோம். இது டிஃபால்ட்டாக நீங்கள் டெய்லரிங் ஷாப்பில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டே தான். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகும். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சிலர் வெயிட் பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து அளவு எடுப்பாங்க. நம்ம இதில் ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு, பேக் நெக் ஹைட் இதெல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக அளவு எடுப்போம். ஒரு சில கடையில் ஸ்ட்ரைட்டாக அளவு எடுப்பாங்க, ஒரு சில கடையில் கிராஸாக அளவு எடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுவாங்க எப்படி வந்து அளவு எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து மோஸ்ட்லி எடுப்பாங்க. நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து கஸ்டமரோட மிடில் ஹேண்ட் ரவுண்ட் எடுப்போம். ஆர்ம் ஹோலுக்கு கீழே வந்து கஸ்டமரோட மிடில் ஹேண்ட் ரவுண்ட் எடுப்போம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கிறனாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ யூசர்ஸ் யாராவது மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் மட்டும் டில்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். சாஃப்ட்வேரோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். வேணாங்க நீங்கள் வந்து லைட்டாக உங்கள் மொபைலையே ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறுசாக தெரியுது அப்படின்னா உங்கள் மொபைல்லேருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ பிரின்சஸ் கட் வித்தவுட் பெல்ட்டோட ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டைல் வந்துடும். இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் ஹூக் போடுறோமா, இல்லை வந்து ஃப்ரண்ட் பட்டன் போடுறோமா, இல்லை சைடு ஜிப் போடுறோமா, என்ன ஹூக் ஸ்டைல் வேணுமோ அந்த ஹூக் ஸ்டைல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹூக் ஸ்டைல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பிரின்சஸ் கட் வித்தவுட் பெல்ட்டோட ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாடியோட ஹார்ம்ஹோல் எவ்வளோ இருக்குது, ஹேண்டோட ஹார்ம்ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனுமே வந்துடும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கட்டிங் மாஸ்டர் எப்படி கட் பண்ணுறாரோ அதே ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து இதில் கண்டிப்பாக வரும். ஏன் ஏன்னா அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேஷன் படி தான் போடுறோம். ஸோ நீங்கள் இந்த லைன் அவுட்லைனை நீங்கள் கட் பண்ணிட்டு ஸ்லீவை வந்துட்டு பாடியில் ஜாயின் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா பேக் எது ஃப்ரண்ட் எது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிண்டிங்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த பேக் சைட் அதை மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணுங்க அஸ்வின். அந்த டயக்ராம் மட்டும் தனியாக ஓப்பன் ஃபோல்டரில் சேவ் பண்ணிட்டு தனியாக அந்த டயக்ராம் ஸ்லீவோட டயக்ராம் மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவுக்கும் பேக் சைட் ஸ்லீவுக்கும் உங்களுக்கு வந்து குடஞ்சு கட் பண்ணி வெட்டுவோம். ஓகேங்களா? அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்துடும். ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு வந்து எது முன்பக்கம் நீங்கள் ஜாயின் பண்ணணும், எது பின்பக்கம் ஜாயின் பண்ணணும், சென்டர் எங்கே வரும் அப்படிங்கிற அக்காட் பாயிண்ட்ஸோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கட்டிங் மாஸ்டர் எப்படி கட் பண்ணுறாரோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கட்டிங் இதில் வந்துடும். நீங்கள் இதை கட் பண்ணி ஸ்லீவ் வந்து நீங்கள் பாடியில் ஜாயின் பண்ணும்போது எச்சுக்கம்மியும் உங்களுக்கு எதுவுமே வராது. நீங்கள் ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஆம்களோட கருவு வந்துட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஏன்னா அந்த கருவு எல்லாமே நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஆம்களோட கருவு அந்த பெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஃபார்முலாவில் தான் எல்லாமே கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எச்சுக்கம்மி வராது. நீங்கள் பேட்டர்னை கட் பண்ணி டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாக டெய்லர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது எச்சு கம்மி வந்துச்சுன்னா சிசரில் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் கட்டிங் எடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எந்த எச்சு கம்மியுமே வராது. ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். எச்சு கம்மி எதுவுமே வராது. நார்மலாக டெய்லர் வந்துட்டு ஒரு கட்டிங் மாஸ்டர் போட்டு கட் பண்ணி தைக்கிறதுக்கு வந்துட்டு உதாரணமாக ஒரு ½ hour டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர்லையோ இல்லை நம்ம லேசர் மிஷின்லையோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து கம்மியாகும். இந்த ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் இந்த அக்காட் பாயிண்ட்ல நம்ம கட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து அவங்க அப்படியே ஸ்டிச் பண்ணாங்கன்னா போதும். ஸோ இந்த ஸ்லீவ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் ஃபோல்டிங் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்த அலவன்ஸுக்கு இப்போ லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ½ inch நம்ம இது பண்ணுவோம். இல்லை வித்தவுட் லைனிங் நம்ம இது பண்ணுறோம்னா பாட்டம் வந்து 1.5 inches வந்து ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகி வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு வந்து கட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். மீதி ஸ்லீவ் வந்து பாடியில் அட்டாச் பண்ணுற அலவன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ½ inches வந்து அலவன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ½ inches ப்ளஸ் வந்து சைடு சீம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே 1.5 inches அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த அலவன்ஸ் உங்களுக்கு வந்து மாற்றணும் இல்லை எனக்கு வந்து சைடில் கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி கேட்குறாங்க இல்லை துணி பத்தில் நான் 1 inch தான் பிடிப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ கலரில் நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைடு சீம் அலவன்ஸ் இப்போ 1.5 inches இருக்குது. நான் அந்த அலவன்ஸை 1 inches மாற்றுறேன். 1 inches மாற்றி அப்ளை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டயக்ராமில் பாருங்கள் சைடு சீம் அலவன்ஸ் எல்லாமே 1 inch ஆயிரும். இப்போ உதாரணமாக நான் 2 inch கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். சைடு சீம் அலவன்ஸ் எல்லாமே இப்போ 2 inch நம்ம கொடுத்து அப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலவன்ஸ் வந்து 2 inch உங்களுக்கு இதாயிரும். ஜஸ்ட் ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அலவன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இப்போ இதுலேயே நெக் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நெக் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து பேக் நெக் டிசைன்ஸ் வந்து ஷேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மல் யூ நெக் ஷேப் இருக்குது. இதில் எனக்கு வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் ஷேப் வந்து வேணும் அப்படின்னாலும் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆகிக்கும். இதில் டிஃபால்ட்டாக ட்ராப் டவுனில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேன்வாஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து நெக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் இது எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம்.
ஃபார் நெக் டிசைன் கொடுத்து நான் கேன்வாஸ் கொடுத்து கேன்வாஸில் நெக் டிசைன் இது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதில் ஃபார் நெக் டிசைன் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு கட் ஆகாது. நெக்கோட ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடும். நம்மளுக்கு என்ன நெக் டிசைன்ஸ் வேணுமோ இதில் கேன்வாஸ் செலக்ட் பண்ணி நெக் டிசைன்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த நெக் டிசைன்ஸ் கேன்வாஸோட ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேன்வாஸுக்கு உண்டான டயக்ராம் மட்டும் நீங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கேன்வாஸ் அட்டாச் பண்ணுற டிசைன்ஸ். இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதுலேயே உங்களுக்கு அட்டாச் ஆகி வந்துடும். இந்த டிசைனை நீங்கள் தனியாக எடுத்து அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. சாஃப்ட்வேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு நாள் டைரக்ட் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த இது மாடல்ஸ் எல்லாமே வந்து நெக் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணணும், உள்ளுக்குள்ள சீம் அலவன்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நவீன் அந்த நார்மல் டயக்ராம் கொடுத்து ஒரு பேசிக் ப்ளவுஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க ட்ரையல் மெஷர்மெண்ட்டுக்கு. அதில் ஃப்ரண்டோட ஷேப் மட்டும் சேவ் டயக்ராம் கொடுத்து ஃப்ரண்டோட ஷேப் மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணுங்க. தனியாக ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணுங்க. இது எல்லாமே கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை உள்ள இன்புட் வாங்கிட்டு கால்குலேஷன் பண்ணி இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி அவுட்புட் வருது. ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ டாட்டோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கட்டிங் மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு டாட் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லீனாக இருந்தாங்கன்னா 1 இன்ச்சு டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். இல்லை 1.5 இன்ச்சு டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறது எல்லாமே அசப்ஷனில் தான் இது பண்ணுவாங்க. நம்ம சாஃப்ட்வேரில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே டாட்டோட வித்து வருது. கஸ்டமரோட பாடி லூஸ் மெஷர்மெண்ட்டுக்கும் கஸ்டமரோட வேஸ்ட் லூஸ் மெஷர்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த டிஃப்ரென்ஸை டிவைடட் பை 4 போட்டு தான் அந்த டாட்டோட வித்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே கஸ்டமர் கிட்ட இருந்து நாம எடுக்கிற மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு பேட்டர்னே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ கப்போட ஏரியா ப்ளவுஸை பொறுத்த மட்டும் கப்போட ஏரியா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பக்காவாக செட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இந்த பெல்ட் பீஸ் வந்து கப்பு மேலே ஏறுறதும் சரி, இல்லைன்னா வந்துட்டு டாட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ நம்மளது பாயிண்ட் சென்டர்ல இருந்து கப்போட வித்து டாட் வித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரோட பாடி லூஸுக்கும் வேஸ்ட் லூஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டாட்டோட வித்தே வரும். ஸோ உதாரணமாக 40 இன்ச்சு பாடி லூஸ் இருக்கிற கஸ்டமருக்கு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வேஸ்ட் லூஸ் இருக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆவரேஜ் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து எடுக்கிற மெஷர்மெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது கீழே ஆவரேஜ் மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று காமிக்கும். இந்த கஸ்டமருக்கு இந்த பாடி லூஸ் இருந்தால் இவங்களுக்கு எவ்வளோ வந்து ஷோல்டர் ஃபினிஷிங் இருக்கணும், எவ்வளோ வந்து ஃப்ரண்ட் டாட் ஹைட் வரும் அப்படிங்கிறது கீழே பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜ் மெஷர்மெண்ட் போட்டு எல்லோ கலர் பேக்ரவுண்டில் ரெட் கலர் ஃபாண்டில் வந்துட்டு இது பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு 35 இன்ச்சஸ் பாடி லூஸ் இருக்கிற கஸ்டமருக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் 8 இன்ச்சஸ்லேருந்து 11 இன்ச்சஸ் வரைக்கும் தான் ஃப்ரண்ட் டாட் பாயிண்ட் வரணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்கும் 35 இன்ச்சு பாடி லூஸ் இருக்கிற கஸ்டமருக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 13.5லேருந்து 16 வரைக்கும் தான் ஷோல்டர் இருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த ஆவரேஜுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு சல்வார் சாஃப்ட்வேர் காமிக்கிறேன். எல்லா சாஃப்ட்வேருமே இதே மாதிரி தான். நீங்கள் வந்து கஸ்டமரோட டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன மாடல் வேணும்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மாடல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். ப்ளவுஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் 3 டாட் ப்ளவுஸ் இருக்கும், 4 டாட் ப்ளவுஸ் இருக்கும், பிரின்சஸ் கட் மாடல் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டோரி இருக்குது, டபுள் பீஸ் கட்டோரி இருக்குது. இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வருது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சாபி சாக்சி ப்ளவுஸ். ஸோ இது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. இதை நீங்கள் ஒன்றோட ஒன்று கம்போஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து எனக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
எனக்கு வந்து சாபி சாக்சி பிளவுஸ்ல வந்து எனக்கு பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஃப்ரண்ட் பேட்டர்ன் மட்டும் சாபி சாக்சி பிளவுஸ் எடுத்துட்டு நீங்க பஃப் ஸ்லீவ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட டிசைன்ஸு ப்ளஸ் நெக் பேட்டர்ன் ஃப்ரண்ட்ல மட்டும் எனக்கு வந்து போட் நெக் வேணும், பேக்ல எனக்கு வந்து டீப் நெக் வேணும், எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்க வந்து கம்போஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் பேனல் நீங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பேக் பேனல் நீங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, கேப் ஸ்லீவ் இருக்கு, பஃப் ஸ்லீவ் இருக்கு, பெடல் ஸ்லீவ் இருக்கு, அம்பர்லா ஸ்லீவ் இருக்கு, ஆர்காமிக் ஸ்லீவ் இருக்கு. இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் என்ன ஸ்லீவ் மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து ஸ்டைல் மாறிடும். இப்போ கீழே ஸ்லீவோட டயக்ராம் பாருங்க. ஸ்லீவோடதுல இப்போ பஃப் ஸ்லீவ் மாத்திரம் பஃப் ஸ்லீவ்லயே உங்களுக்கு வந்து பஃப் எங்கெங்க வேணும், டாப் லேயர்ல மட்டும் உங்களுக்கு பஃப் வேணுமா, இந்த பஃப் ஸ்லீவ்லயே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மாடல் இருக்கு. சிங்கிள் சைடு மட்டும் பஃப் வேணுமா, இல்லை டபுள் சைடு உங்களுக்கு வந்து பஃப் வேணுமா, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க ஒன்னோட ஒன்று வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபியூச்சர்ல புது மாடல் வந்தாலும் அந்த புது மாடலுக்கு உண்டான பேட்டர்னும் ஜென்ரேட் பண்ணி அந்த புது மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸும் உங்களுக்கு வந்து எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சுடிதாரோட சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நவீன் உங்க ஸ்கிரீன் மட்டும் இது பண்ணுங்க. அதுல ஒயிட் போர்ட்ல மட்டும் யாரோ மார்க்கிங் இது பண்ணி இருக்காங்க போல, ரெட் கலர் மார்க்கிங் வருது. அது ஸ்டாப் ஷேரிங் கொடுத்து இன்னொரு டைம் மட்டும் உங்களுக்கு காமிங்க. மறுபடியும் இப்போ இன்னொரு டைம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. யா ஓகே, கிளியர். இது பாத்தீங்கன்னா சுடிதாரோட சாஃப்ட்வேர். இன்னொரு ஸ்கிரீன். ஓகே, சுடிதாரோட சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்போட மெஷர்மெண்ட் தனியாக இது பண்ணிக்கலாம். ஓகே, பிளவுஸோட மெஷர்மெண்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு வேரியா இருக்கும். பிளவுஸோட மெஷர்மெண்ட்ல இருந்து இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டோட ஹைட் எடுப்போம், அதே மாதிரி வந்து வேஸ்டோட லூஸ் எடுப்போம், சீட்டோட லூஸ் எடுப்போம், ஸ்லிட் ஓப்பன் எடுப்போம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து சல்வாருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். ப்ளவுஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் ஃபிட்டிங் தான். மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டை நம்ம சாஃப்ட்வேர்ல போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யுவா பாலா, ஒரு நிமிஷம், உங்களுக்கு மட்டும் ஸ்க்ரீன் மட்டும் மார்க்கிங் அது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, சல்வாரோட மெஷர்மெண்ட்டை நாம எடுத்துட்டு என்ன ஃபிட் ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபிட் ஸ்டைல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபிட் ஸ்டைல் இருக்கும். ஸோ ஸ்லிம் ஃபிட் அப்படின்னா ஜீரோ இதுன்னு இருக்குன்னா நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மல் இருக்கு, கம்ஃபர்ட் இருக்கு, கேஷுவல் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ உதாரணமாக நம்ம வந்து 38 இன்ச்சஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபினிஷிங் மெஷர் 38 வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 41 இன்ச்சஸ் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். ஸோ சல்வாருக்கு இந்த ஃபிட்டோட ஸ்டைல் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பாட்டமோட ரவுண்ட் எப்படி வேணும், எனக்கு வந்து கேஷுவலாக வேணும், கீழே ரவுண்ட் வந்து சல்வாரில் வந்து கீழே ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ரவுண்டு வேணும், நார்மலாக வேணும், இல்லை ஏ கட் டைப் வேணும், இந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். சல்வாரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் டாப்பு, போட்னேக்கோட இது, அதே மாதிரி அனார்கலி பேனல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசக்கலியோட பேனல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ல வந்து சல்வாரோட சாஃப்ட்வேர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கோட டாப் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மாதிரி ஸ்லீவ் உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆம்ஹோலில் மட்டும் நம்ம வந்து வேரியேஷன் கொடுத்துருப்போம்.
ஃப்ரண்ட் சைடு ஆம்ஹோல் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பராக உங்களுக்கு வந்து குடஞ்சி இது பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த ஆம்ஹோலுக்கு மட்டும் உங்களுக்கு வரும் வேரியேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் லேசரில் போட்டு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நீங்கள் லே போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு பேக்கோட ஃபேட்டை நீங்கள் ஃபுல்லாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஃப்ரண்ட் பாதி மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஆம்ஹோலோட ஷேப் மட்டும் வேணா நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணி வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ப்ளவுஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா டயக்ராம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். நம்ம A2 சைஸ் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். பிரிண்ட் அவுட் உங்களுக்கு வரக்கு வந்து A2 சைஸ் தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பேப்பரோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4 டயக்ராம் தான் நம்ம உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ வந்து சுடிதாரோட இது வந்து ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் பிரிண்ட் வந்துடும். சல்வாரோடதுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அவுட் வந்துடும். ஸோ அந்த கண்டினியூஸ் சீட்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் உங்களுக்கு அப்படியே வந்துடும், ஃபுல் டயக்ராம் வந்துடும். வித் வைஸ் உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கண்டினியூஸ் சீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் வந்துடும். கீழே வந்து வித் வைஸ் அதிகமாக இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டினியூஸ் சீட்டாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வித் வைஸாக வரத ஒரு சீட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்னில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்பர்லா டைப்ல இருந்து எல்லா பேட்டர்னுமே நீங்கள் வந்து லேசர் மிஷினில் மட்டும் கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இல்லாமல் பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர்லேயும் நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் எல்லா மாடல்ஸுமே வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஏன் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பெரிய பிளாட்டர் போயிட்டீங்கன்னா ஈஸியாக எல்லா டயக்ராமே வந்துடும். பட் பிளாட்டரோட மெயின்டெனன்ஸுக்கும் டாட் மேட்ரிக்ஸோட மெயின்டெனன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பேப்பர் வந்து லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்ரேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1000 சீட்டுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் மாற்றும் போது பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 250 ரூபா தான் வரும். அந்த டோட்டல் ரிப்பனோட கிட்டே உங்களுக்கு வந்து 250 ருபீஸ் தான் வரும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ சல்வாரில் வந்து நீங்கள் டாப் பிரிண்ட் அவுட் எடுக்கும் போதும் சரி, அதே மாதிரி பேண்ட் வந்து நீங்கள் வந்து பஞ்சாபி பேண்ட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு ஹோல் லென்த் பிரிண்ட் அவுட் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்துடும். வித் வைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கீழே பிரிண்ட் அவுட் வந்துடும். அதை நீங்கள் வந்து எடுத்து கட் பண்ணி இதோட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களை எந்த சேல்ஸ் ஆஃபீஸர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுவாங்க. எப்படி சல்வார் வந்து ஃபுல் பாடி லூஸ் வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதிகபட்சம் உங்களுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸு அண்ட் சல்வார்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 25 இன்ச் பாடி லூஸில் இருந்து 50 இன்ச் பாடி லூஸ் இருக்கிற எல்லா கஸ்டமருக்குமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ 25 இன்ச்சஸ் பாடி லூஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்களோட பாடி லூஸே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 25 இன்ச்சஸ் பாடி லூஸ் வந்துடும். 50 இன்ச்சஸ் பாடி லூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பா இருக்கிறவங்களோட பாடி லூஸே உங்களுக்கு வந்து 50 இன்ச்சஸ் வந்துடும். ஸோ அந்த 50 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கிற பாடி லூஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வந்து அப் டு 50 இன்ச்சஸ் இருக்கிற பாடி லூஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த லேசரோட சாஃப்ட்வேரோட இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேரில் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி பிளாக்காக வந்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் தனியாக, பேக் தனியாக, ஸ்லீவ் தனியாக, பெல்ட் தனியாக உங்களுக்கு வந்து தனித்தனி பிளாக்காக உங்களுக்கு வந்து டயக்ராம்ஸ் வந்துடும். ஜஸ்ட் அந்த இமேஜஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டயக்ராம் பிரிண்ட் அவுட் வந்துடும். பட் லேசர் வந்து டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்துட்டு ஃபார்முலா எல்லாமே கால்குலேட் ஆகுறது எல்லாமே ஒரே ஃபார்மெட் தான். பட் அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இமேஜஸ் ஃபைலாக உங்களுக்கு வந்து பிரிண்டருக்கு அனுப்பிச்சு விட்ரும். லேசர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து CAD ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி லேசர் மிஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிரும். நான் ஒரு கட்டிங் மட்டும் உங்களுக்கு லேசர் மிஷினில் இப்போ லைவாக நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். இது லேசரோட சாஃப்ட்வேர். இது லேசரோட சாஃப்ட்வேரில் அதே மாதிரி கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணிடுறோம். கஸ்டமரோட என்ட்ரி பண்ணிட்டு என்ன மாடல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த மாடல் ஜென்ரேட் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே வந்துடும். கீழே பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துணியில் வச்சு நீங்கள் எப்படி வந்து இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நெஸ்டிங் இதுலேயே வந்து ரஃப் நெஸ்டிங் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்த மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 80 பாயிண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்து பேக்கு, பெல்ட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டு, அதே மாதிரி ஸ்லீவ் இதெல்லாமே நம்ம வந்து லே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 80 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து இது வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் துணி தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த லேவ்லேயே பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 0, 10, 20, 30, 40, 50, 60 உங்களுக்கு வந்து மீட்டர்ஸில் வரும். ஸோ அந்த 80 பாயிண்ட்லேயே இந்த கொடுத்துருக்கிற கஸ்டமருக்கு வந்து நாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டு, கிராஸ் கட்டு, என்ன மாடல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்டோட பயாஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 45 டிகிரி உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகிக்கும்.
ஸோ அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்து இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்களோ, இது வந்து நான் ஸ்ட்ரைட் கட்டுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே கஸ்டமருக்கு எனக்கு வந்து கிராஸ் கட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிராஸ் கட் போட்டு இதுலேயே செலக்ட் பண்ணும்போது கிராஸ் கட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டிஎக்ஸ்எ ஃபைல் வந்து கிராஸ் கட்டில் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுற டயக்ராமில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். இதில் ஃப்ரண்ட் பார்த்துட்டிங்கன்னா 45 டிகிரி மட்டும் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ அதில் ரஃப் நெஸ்டிங் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து லே பண்ணிக்கலாம். ஸோ இது அக்யூரசி பார்த்துட்டீங்க அப்படின்னா 1 mm வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னை ரொம்ப டீப்பாக கர்வ் பண்ணி நீங்கள் வந்து நெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நெஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் கன்செப்ஷன் வந்துட்டு ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு மேனுவலாக லே பண்ணுறக்கும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம லேசரில் லே பண்ணி கட் பண்ணுறக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி லே பண்ணி முடிச்சோன்னையும் நீங்கள் டோட்டல் ஃபேப்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து 32 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேலேயே சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த இன்ச்சஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கம்மா. மேலே ஒரு ப்ளூ கலர் இது பண்ணுங்க. இப்போ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து ஸ்க்ரீனில் கர்சரில் செலக்ட் பண்ணுறதுலேயே ஒரு துணி நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பேட்டர்ன் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரில் லே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ துணி வேணும் நீங்கள் லே பண்ண டயக்ராமோட வந்துட்டு எவ்வளோ வந்து வித் வைஸ் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து லென்த் வைஸ் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிடும். ஸோ இந்த டயக்ராமை நம்ம டைரெக்டாக மிஷினுக்கு நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினோட கேமரா மட்டும் ஆன் பண்ணுங்கம்மா. இது ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து ஸ்டாப் பண்ணிங்க. மிஷினோட கேமராவை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லேசர் மிஷின். லேசர் மிஷினில் 2 டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா 1390. 1390 நத்திங் பட் 130 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஃப்ரேமோட ஏரியா பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து வித் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து 130 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ச்சஸ் வைஸில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 130 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சென்டிமீட்டரில் நான் சொல்கிறேன். இன்ச்சஸில் பார்த்துட்டிங்கன்னா அப் டு 52 இன்ச்சஸ் வரைக்கும் வித் வைஸில் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். இது வந்து 1390. இந்த 1390 சைஸ் யாருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி லேடிஸ் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 1390 சைஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் ஜென்ஸு நான் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னா 1610 சைஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். 1610 அப்படிங்கிறது 160 சென்டிமீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 1390 அப்படிங்கிறது 130 சென்டிமீட்டருக்கு உங்களுக்கு வந்து 90 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ மிஷினோட சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாகும். ஃப்ரேமோட சைஸ் அதாவது அந்த ஒர்க்கிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாத் லே பண்ணுறோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். இந்த கிளாத்து லே பண்ணுற ஒர்க்கிங் ஏரியா சைஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மிஷினோட இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். மீதி மிஷினுக்கு உள்ளுக்குள்ள வர்ற காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ அதில் கோ ஃப்ரேம் மட்டும் கொடுங்கம்மா. லேசர் மிஷின் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். லேசர் மிஷினுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி லேசர் டியூப் உங்களுக்கு வரும். அந்த லேசர் டியூப் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் கம்பெனி சைட்லேருந்து வாரண்டி கொடுக்கறது பார்த்துட்டிங்கன்னா எடுக்கிற பிராண்டை பொறுத்து உங்களுக்கு தட் மீன் வந்துட்டு சைஸை பொறுத்து 100 வாட்ஸ் அண்ட் 80 வாட்ஸ் வரும். 100 வாட்ஸ் டியூபுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் அப் டு 1 இயர் வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி வந்து சப்போர்ட் பண்ணுறோம். 80 வாட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாரண்டி சப்போர்ட் பண்ணுறோம். ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா டியூப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் உங்களுக்கு வந்து டியூப் வந்து லேசர் டியூப் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லேசர் டியூப் எப்படி நம்ம பிரிண்டருக்கு வந்து கேட்ரேஜ் சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி லேசர் மிஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து லேசர் டியூப் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லேசர் டியூபோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் வரும். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வந்து வரும். மீதி மிஷின் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் அந்த 100 வாட்ஸ் வரும். இப்போ ஜென்ஸ் போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 100 வாட்ஸ் போய்க்கலாம். லேடிஸ் போகிற கஸ்டமருக்கு சின்ன மிஷினுக்கு 1390 கிளம்பி நாங்கள் வந்து 80 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ 80 வாட்ஸில் தான் உங்களுக்கு வந்து
ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேசரில் கட் ஆகும்போது எந்த ஒரு பர்னிங் மார்க்குமே உங்களுக்கு வராது. பக்காவாக நீங்கள் வந்து மெட்டீரியல் நாங்கள் கட் பண்ணி நீங்கள் மிஷின்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சிசரில் கட் பண்ணோமா இல்லை வந்துட்டு லேசரில் கட் பண்ணோமா அப்படிங்கிறதே நீங்கள் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து அதுலேருந்து கட்டாயி வந்துடும். ஸோ மிஷினில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் இப்போ வந்து லே பண்ணிட்டாங்க. லே பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் காமிச்சேன் இல்லைங்களா, இவ்வளோ இன்ச்சஸ் வந்து வித் வைஸ் வேணும், இவ்வளோ இன்ச்சஸ் வந்து ஹைட் வைஸ் வேணும் அப்படிங்கிறது இதுதான் நம்மள சாஃப்ட்வேரில் வந்து இப்போ வந்து நெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து வித் வைஸ் வரணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு. எப்படி எம்ப்ராய்டரி மிஷினில் வந்து நம்ம டிசைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் பார்ப்போமோ, எந்த ஏரியாவுக்குள்ள அந்த டிசைன்ஸ் எல்லாமே கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா, லேசர் மிஷின்லையும் நீங்கள் கஸ்டமரோட துணியை லே பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரேம் பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் கோ ஸ்கேல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் அந்த ஹெட் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகி காமிக்கும். ஓகே, எவ்வளோ துணி நம்ம லே பண்ண துணி எவ்வளோ தூரம் கட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் நான் பண்ண சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். பவர் வந்து 40-45 கொடுத்துருங்கம்மா. ஸ்பீட் வந்து 100 கொடுத்துருங்க. ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே என்னென்ன பவர் கொடுக்கணும், என்னென்ன ஸ்பீடில் உங்களுக்கு வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் டெனிம் மெட்டீரியல் கட் பண்ணுறீங்க, இல்லை பேண்ட்டோட கிளாத் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது கட் பண்ணுறீங்க, தட் மீன் ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிறது கட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பிளவுஸோட மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பவர் வந்து கன்சியூம் ஆகாது. தட் மீன் கம்பேர் டு மென்ஸோட பேண்ட் கிளாத்தோட திக்னஸை கம்பேர் பண்ணும்போது பிளவுஸோட லைனிங் கிளாத்தும் அண்ட் மெயினிங் கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பவர் கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணாவே போதும். ஸோ 80 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா பீக் பவர் வந்து உங்களுக்கு வந்து 90 வாட்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பவர் வரும். பட் நாம கன்சியூம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45% தான் வந்து நம்ம வந்து பவரே வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அதுலேயே 100% வரைக்கும் நீங்கள் வந்து பவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பவரோட பெர்சன்டேஜ் காமிக்கும். ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 வந்துட்டு mm/செகண்ட். அந்த ஹெட் பாஸ் ஆகிறோட ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 100 வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும். அதே மாதிரி பவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 45% வந்து நம்ம வந்து பவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து 47 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு எடுத்திருக்கு. நான் மெட்டீரியல் லே பண்ணதுக்கப்புறம் ஹோல் ப்ளவுஸ் உங்களுக்கு கட் ஆகுறது. ப்ளவுஸோட பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், பெல்ட் இது எல்லாமே கட் ஆகிறதுக்குண்டான டைமிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி 47 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து டைம் எடுத்திருக்கு. ஸோ அந்த ஹோல் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகி வந்துடும். ஸோ ஒரு கட்டிங் மாஸ்டர் எப்படி வந்து அக்காட் போடுவார். இப்போ இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் உங்களால் வந்து அக்காட் பார்க்க முடியும். அந்த அக்காட் பாயிண்ட்டை மட்டும் பொறுமையாக கேமரா கொண்டு போய் கேட்டு காமிங்கம்மா. ஸோ ஒரு கட்டிங் மாஸ்டர் வந்து எப்படி அக்காட் போடுவாரோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே அக்காட்டோடையே வந்துடும். ஸோ அந்த வீணாச்சு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வீணாச்சில் மட்டும் டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணாங்கன்னு போதும். இது ஃப்ரண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த டாட்டோட அகலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வீணாச்சு வந்துடும். ஸோ இந்த டாட்டோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு, ஆம்ஹோலோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேஷன் டாட்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாட் ஸ்கேல் மூலியமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டாட் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இது யார் சாஃப்ட்வேர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த யூசருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாட் ஸ்கேல் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டாட் ஸ்கேலையே நீங்கள் எவ்வளோ டாட் ஹைட் வைக்கணும், எவ்வளோ டாட் வித்து வைக்கணும் அப்படிங்கிற மார்க்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணும்போது இந்த டாட் ஸ்கேலை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ எந்தெந்த பாடி லூஸ்க்கு எவ்வளோ நம்ம வந்து டாட் ஹைட்டு கொடுப்போம், இந்த டாட் வித்துக்கு தகுந்த மாதிரி எப்படி டாட்டோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட் வந்து லேசர்லேயே மார்க் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். பட் அது ஃபயரிங்கில் வரங்காட்டி என்னதுன்னா உங்களுக்கு வந்து அந்த நேரம் ஒரு ஹோல்ஸ் இதாகிடுது. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணிட்டோம்னா டாட் ஸ்கேல் மார்க் பண்ணுறோம். அவங்களோட டாட்டும் ப்ளஸ் வந்துட்டு டாட்டோட ஹைட்டு, ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணுறதுக்கு, ஹூக் சைடு டாட் மார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் ஸ்கேல் கொடுத்துறோம். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் டாட் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட ஹைட்டு ப்ளஸ் வந்து ஆம்களோட டாட்டு, அதே மாதிரி ஹூக் சைடு டாட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்சுலேஷன் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆம்களோட டாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஹூக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான மார்க்கிங் எல்லாமே வந்துடும். ஸ்லீவ் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 2 அக்காட் உங்களுக்கு வந்து வந்துடும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 2 அக்காட் இருக்கும். இது வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வர வேண்டியது. சென்டருக்கு உங்களுக்கு வந்து மார்க்கிங் வந்துடும். பேக்குக்கு வந்து சைடு சீம் அலவன்ஸுக்கு உங்களுக்கு வந்து அக்காட் வந்துடும். சென்டருக்கு அதே மாதிரி வந்து சென்டர் மார்க்கிங் உங்களுக்கு வந்து அக்காட் வந்துடும்.
ஸோ அந்த பிளவுஸோட ஸ்லீவ் அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் அந்த கருவோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு கட்டிங் மாஸ்டர் வந்து எப்படி வந்து கட் பண்ணி கொடுக்குறாரோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லீவுக்கு உண்டான இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கருவில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் உள்ளுக்கு போயிருக்கும். கேமரா மட்டும் ஷேக் பண்ணாதீங்கன்னா அந்த நேர் மட்டும் கரெக்டாக காமிங்க. அந்த ஆம்கோல் குடஞ்சி வந்திருக்கிறது மட்டும் காமிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைனல் கட்டிங்கே வந்துடும். ஃபிட்டிங் வைஸ் உங்களுக்கு வந்து பக்கா வரும். கஸ்டமர்கிட்ட இருந்து ஆல்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். சின்ன சின்ன லூஸ் டைட் வந்து ப்ராக்டிக்கலாக வரும். ஒரு சில கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா 35 இன்ச்சு பாடி லூஸ் இருக்கும். பட் அவங்களுக்கு 34 இன்ச்சு ப்ளவுஸே கொஞ்சம் டைட்டாக வியர் பண்ணி அவங்க வந்து பழகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமருக்கு வந்து லூஸ் டைட் மட்டும்தான் நம்ம இதில் ஆல்ட்ரேஷன் வரும். மீதி மேஜராக உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் பக்கம் உங்களுக்கு வந்து ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதோ, அதே மாதிரி முன்கழுத்து பகுதி லூஸ் ஆகுறது, இல்லைன்னா ஷோல்டர் இந்த மாதிரி வந்து ஃபால் ஆகுறது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்கள் கட்டிங் எடுக்கும்போது உங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் பேக் நெக் ஹைட்டை டீப்பர் பண்ண பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரோட ஷோல்டர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து பார்த்துக்கும். ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு என்ன ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரே கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அதுவே நார்மல் ப்ளவுஸுக்கு நாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ சாஃப்ட்வேரோட ப்ராசஸ் இதுதான் உங்களுக்கு அவுட்லைன். நம்ம கஸ்டமரோட ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு என்ன பேட்டர்ன் வேணுமோ நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டயக்ராம் வந்துடும். ஸோ இதே பேக் நெக் ஹைட் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமருக்கு இப்போ நான் வந்து பேக் நெக் ஹைட் டீப்பர் கொடுக்குறேன். இப்போ 11 இன்ச்சு நான் வந்து டீப்பர் கொடுக்குறேன். டீப்பர் கொடுத்துட்டு யோக் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு டோட்டல் பாடி லூஸ் பார்த்துட்டிங்கன்னா 35 இன்ச்சு பாடி லூஸு. ஸோ எங்களுக்கு வந்து பேக் நெக் ஹைட்டு டீப்பர் கொடுக்குறோம். பேக் நெக் ஹைட்டு டீப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமரோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் இந்த டீப் நெக் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பேக் நெக் ஹைட் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ அந்த கஸ்டமருக்கு டீப் நெக்கோட ஹைட்டு செட்டிங் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேர்லேயே ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் என்ட்ரி பண்ணிட்டு டீப் நெக் உங்களுக்கு ஆப்ஷன் செட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கஸ்டமரோட ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ரெடியூஸ் ஆகிக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு என்ன பேக் நெக் ஹைட் கொடுக்குறீங்களோ அந்த பேக் நெக் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும் உங்களுக்கு கஸ்டமருக்கு பேக் நெக் ஹைட் உங்களுக்கு டீப் போனாலும் இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக வந்து அரெஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பேக் நெக் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் உள்ளுக்குள்ள போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அதோட டயக்ராம் வரும். அந்த டயக்ராம் நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். லேசர் மிஷினா நீங்கள் லேசர் மிஷினில் அப்படியே மெட்டீரியலை நீங்கள் லே பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ மெஷர்மெண்ட் ஒவ்வொரு கட்டிங் மாஸ்டர் நான் சொல்கிறது வந்து கஸ்டமரோட நெக்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாடி லூஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொன்று பார்த்து வெட்டுவோம் அப்படிங்கிறது எல்லாமே சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். எல்லாமே கால்குலேஷன் தான். உங்களுக்கு வந்து பிளவுஸ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா 14 மெஷர்மெண்ட் கஸ்டமர் இருந்து எடுப்போம். எந்த மெஷர்மெண்ட்டுமே நம்ம வந்து அசம்ஷன்ல போட மாட்டோம். கஸ்டமர் கிட்ட டோட்டல் லென்த்ல இருந்து அப்பர் செஸ்ட், சென்டர் செஸ்ட், அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ நெக் ஹைட்டிங் வேணும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம டைரக்டா கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம எடுப்போம். ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து எடுக்கிற மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டயக்ராமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கொடுக்குற மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு டயக்ராம் ஜென்ரேட் ஆகும். கொடுக்குற மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதுவே சாஃப்ட்வேர்லேயும் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணும். கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் ஓகே கஸ்டமருக்கு வந்து இவ்வளோ பாடி லூஸ்க்கும் வேஸ்ட் லூஸ்க்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ வந்து கிராஸுக்கு ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் பாடி லூஸ்க்கும் வேஸ்ட் லூஸ்க்கும் நெக் ஹைட்டுக்கும் என்னென்ன கால்குலேஷன் இருக்குது. ஸோ நெக் ஹைட் டீப்பராக இருந்தால் நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ ஃபிட்டிங் வைஸ் உங்களுக்கு வந்து பக்காவாக இதில் இருந்து உங்களுக்கு வந்துடும்.
இதுல கால்குலேஷன் எல்லாமே நாங்க வெளியில கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டாட்டோட வித் இருக்கு, ஃப்ரண்டோட ஹிப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கும், ஸோ இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேயே காமிச்சிடும். ஸோ என்னென்ன கால்குலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு என்னென்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பேனலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கால்குலேஷன்லேயே வந்துடும். இதுல ஏதாவது ஒரு கால்குலேஷன் நீங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணி நீங்க டயக்ராம் மாத்தணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டயக்ராம் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும். இல்ல இந்த கஸ்டமருக்கு மட்டும் நான் இது கொஞ்சம் வந்து நான் மாற்றி கொடுக்கணும், இந்த கஸ்டமருக்கு வந்து நீங்க கால்குலேட் டாட் வித் வந்து 2 வந்திருக்கு, பட் கஸ்டமருக்கு எனக்கு 1.5 இருந்தால் போதுனா நீங்க அந்த டாட் வித்தை வந்து நீங்க வந்து 1.5 மாற்றி நீங்க வந்து அப்டேட் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட் வித் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டாட் வித் மாத்துறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 1 இன்ச் வந்துடும். சாஃப்ட்வேர்ல கால்குலேட் ஆகி உங்களுக்கு 1.5 இன்ச் வந்தால் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். அந்த டயக்ராம் தான் உங்களுக்கு ஃபைனல் வரும். இல்லை இதுக்கு நான் 1 இன்ச் மாற்ற முடியும், 1 இன்ச் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம கோட் பண்ண டைமோட ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிங்க. ஓகே, அன்மியூட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன். யாருக்கு டவுட் ஏதாவது இருக்கு, இப்போ இந்த செஷன்ல டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். அதே மாதிரி ட்ரையல் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணும். சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னா ட்ரையல் வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ஸு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோ காலே கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்களே கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு எப்படி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும், இல்லை உங்களோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை ஸ்டாஃபுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியே வேணும் அப்படின்னாலும் இங்கேயே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸோ இல்லை சல்வாரோ நீங்கள் எது ட்ரையல் பார்க்குறீங்களோ, ட்ரையல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்து இங்கிருந்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரையல் பாருங்க, ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் இது பண்ணிக்கலாம். வேற யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்க அன்மியூட் பண்ணி டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு இது பண்றேன். ஓகே, ஹவு மெனி லேயர்ஸ் கட் இன் லேசர் மிஷின். லேசர் மிஷின்ல உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 12 லேயர் வரைக்குமே கட் பண்ணலாம், லேசர் மிஷின் கட் ஆகும். பட் நாங்க சஜஸ்ட் பண்றது பார்த்துட்டீங்கன்னா 8 லேயர் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நாங்க வந்து சஜஸ்ட் பண்றோம். ஏன் 8 லேயர் நாங்க வந்து சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லோ மார்க் வராது. நீங்க ஒயிட் ஃபேப்ரிக்கே நீங்க வந்து கட் பண்ணாலும் அந்த பர்னிங் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நாம கொடுக்குற ஃபோக்கஸ் லென்ஸ் ப்ளஸ் வந்து நீங்க லே பண்றது பார்த்தீங்கன்னா 8 லேயர் வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 2 லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒட்டுக்கா நீங்க ஃபோல்டு பண்ணி போட்டு கட் பண்றீங்க அப்படின்னா 8 லேயர் செட்டு சிங்கிள் லேயர் வந்து லேசர் மிஷின் வந்து நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்களுக்கு கட் பண்றோட டைமிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து டைமே எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமரோட மெட்டீரியல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் நீங்கள் ஒட்டுக்காவே நீங்கள் லே போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி லேசரில் உங்களுக்கு கட் ஆகும்போது இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபயரில் தான் உங்களுக்கு வந்து கட் ஆகும். ஸோ உங்களுக்கு பாலிஸ்டர் மெட்டீரியல் எது இருந்தாலும் டெய்லர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வளவளப்பான துணியெல்லாம் ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் லே பண்ணும்போதே மெயின் ஃபேப்ரிக் ப்ளஸ் லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுமே நீங்க ஒட்டுக்கா வச்சு தான் நீங்க லேவே பண்ணுவீங்க, ஒட்டுக்கா வச்சு தான் அயன் பண்ணி லே பண்ணுவீங்க. ஸோ அதில் கட்டாயி வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கோடய உங்களுக்கு மெர்ஜாயே வந்துடும். ஸோ டெய்லர்ஸ் வந்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து இது ஃபயரில் கட் ஆகும்போது பிளாக் மார்க்கோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே அடிக்காது. நீங்கள் வந்து மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா சிசரில் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே அவுட்புட் தான் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு லைனிங் ஃபேப்ரிக்கோட உங்களுக்கு மெர்ஜாகி வரங்காட்டி உங்களுக்கு என்னன்னா டெய்லர் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டெய்லரிங் ஷாப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைனிங் மெட்டீரியல் வந்து ஆக்சுவல் மெஷர்மெண்ட் கட் பண்ணிடுவாங்க, மெயின் ஃபேப்ரிக்கே டெய்லர்கிட்டே கொடுத்துருவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா சாரி கிளாத் அவர் கட் பண்ணி ஆம்கோல் நெக்கேரி எல்லாமே கட் பண்ணும்போது அவருக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவார். அப்பவும் ஃபிட்டிங் ப்ராப்ளம் வரும்.
ஏன்னா மெயின் மெஷர்மெண்ட், ஆக்சுவல் மெஷர்மெண்ட் படி தான் உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத் இருக்கும். ஸோ மெயின் கிளாத் அவர் ஏதாவது ஆம்ஹோல் சைடோ அந்த கிராஸ் பீஸ் இழுக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, நெக் சைடோ ஆம்ஹோல் சைடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் இழுக்கிறது இழுவியாவே வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் வராது. மெயின் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் லைனிங் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் இது வந்து ஃபிட்டிங் பிரச்சனை வந்துடும். ஆனால் நம்ம இதில் லேசரில் நீங்கள் கட் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒட்டுக்காவே நீங்கள் வந்து அயன் பண்ணி லே பண்ணி கட் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லர் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். அங்கே எடுத்து ஒரு டம்மி ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து 8 லேயர் வந்து உங்களுக்கு வந்து லேசர் மிஷினில் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு அதிகமாக லே பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து கட் பண்ணும். 12 லேயர்லேருந்து 14 லேயர் வரைக்கும் கட் பண்ணும். பட் 14 லேயர்ஸ் கட் பண்ணும்போது கீழே வர லேயர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் மார்க் வந்துடும். ஸோ அதனால நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கஸ்டமர்கிட்ட 8 லேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். வேற யாருக்காவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மீட்டிங் வந்து ரெக்கார்டபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கனாலும் இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. எஸ் சார், ஜென்ஸ் டெய்லரிங்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ஸ் டெய்லரிங்க்கு மிஷின் பார்த்துட்டீங்கன்னா சைஸ் மட்டும் தான் பெருசாகும். ஸோ நீங்கள் 1610 மிஷின் பெரிய சைஸ் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா அதில் ஜென்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லேடிஸும் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷினோட சைஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ சின்ன மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்லி லேடிஸ் ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பெரிய சைஸ் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ஸ் மட்டும் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெமோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக கொடுத்துருப்பேன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? வேற எது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ல வேற எது டவுட் உங்களுக்கு இருந்தாலும் உங்களை வந்து சேல்ஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுங்க. கரண்ட் கன்சப்ஷன், யா, கரண்ட் கன்சப்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா மிஷின் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து நம்ம வீட்டோட கரண்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி கரண்ட் சொல்லுவோம். மிஷின் வந்து டிசி கரண்ட்ல தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஆல்டர்னேட் கரண்ட்ல அது என்ன ஆகும்னா எஸ்எம்பிஎஸ்ல உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ரன் ஆகும். 1 மணி நேரத்துக்கு மிஷின் கண்டினியூவா அந்த லேசர் லைட் ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து கட் ஆச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் மிஷின் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூனிட்ல இருந்து 1.5 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு 5 மிஷின் போட்டு நம்ம டெய்லரிங் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு 6000 ரூபாய் பில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் அதிகமாகும் கரண்ட் கன்சப்ஷன். 2 மாசத்துக்கு ஒருக்கா நான் சொல்றது. ஓகேங்களா? ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் நம்ம வந்து கரண்ட் பில் வந்து இதாகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 6000 ரூபாய் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கரண்ட் பில் இதாகும். கண்டினியூவா நம்ம வந்து ரன் பண்ண மாட்டோம். ஏன்னா பிளவுஸ் உங்களுக்கு ஐடியலா மிஷின் இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் கன்சியூம் ஆகும். அப்போ வந்து லேசர் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க, இப்போ நம்ம வந்து மெட்டீரியலை லே பண்ணிட்டு நம்ம ஃப்ரேம் பார்க்குறோம். ஃப்ரேம் பார்க்கும்போது அந்த ஸ்கேல் போயிட்டு வருது. அந்த ஹெட் போயிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிக பவர் எடுத்துக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமான பவர் தான் எடுத்துக்கும். எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகி கட் ஆகுதோ அந்த கட் ஆகும் போது தான் உங்களுக்கு வந்து அதிக பவர் உங்களுக்கு வந்து மிஷின் எடுத்துக்கும். அப்படி நான் சொல்றது லேசர் ப்ரொடியூஸ் ஆகி கண்டினியூவா நீங்கள் 1 ஹவர் வந்து லேசர் ப்ரொடியூஸ் கட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு யூனிட்லேருந்து 1.5 யூனிட் வந்து உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 45 செகண்ட்ல ஒரு பிளவுஸே உங்களுக்கு கட் ஆயிரும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு 8 டெய்லர் வச்சிருக்கீங்க அப்படின்னா மிஷினே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே நம்மளுக்கு 8 டெய்லருக்கு உண்டான கட்டிங் எல்லாமே நம்மளால வந்து அவுட்புட் எடுக்க முடியும். மீதி நேரம் மிஷின் ஐடியலாக தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு லேசர் மிஷின் நீங்கள் இது பண்ணிருக்கீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 35 டெய்லர் வரைக்குமே நீங்கள் வந்து ஃபீடிங் இது பண்ணலாம். ஒரு 8 டெய்லர் வரைக்கும் இருந்தாங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் நீங்க வச்சுட்டா போதும். அவங்களுக்கு பேசிக் டெய்லரிங் தெரிஞ்சா போதும். அவங்களே கஸ்டமரோட மெஷர்மெண்ட் என்ட்ரி பண்ணிட்டு மெட்டீரியல் லே பண்ணாங்கன்னா இது பண்ணிக்கலாம். டெய்லர்ஸ் அதிகமாகறாங்க அப்படின்னா நீங்க 2 ஆப்ரேட்டர் வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணிட்டு கஸ்டமரோட துணியோட அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோ அப்படிங்கறது வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாமே இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேப்ரிக்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஜென்ரேட் ஆன பேட்டர்ன் உள்ளுக்குள்ள வந்து நெஸ்ட் பண்ணிட்டு அந்த இதெல்லாமே ஆர்டர் நம்பர் போட்டு நீங்க வந்து டயக்ராம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி நீங்க மிஷினுக்கே சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மிஷினில் நீங்கள் தனியாக அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெட்டீரியலை எடுத்து எந்தெந்த ஆர்டர் நம்பர் நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஹவு கேன் ஐ கெட் மை பேட்டர்ன்? நீங்க உங்க பேட்டர்னுக்கு இது பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சேல்ஸ் ஆஃபீஸர் நம்ம இருக்க சேல்ஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு ஆல்ரெடி கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சேல்ஸ் ஆஃபீஸருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ கனெக்ட் பண்ணிட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம லேடிஸ் ஸ்டாஃபே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு உங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து பேட்டர்ன் வந்து எங்களுக்கு கட் பண்ண ப்ளவுஸோட பேட்டர்ன்ஸே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ நீங்க என்ன சாஃப்ட்வேர் போறீங்களா, பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் போறீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ல வர கட்டிங் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இல்ல லேசர் மிஷின் பிளான் பண்றீங்கன்னா லேசர் மிஷின்ல உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கே டைரக்டா கட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. வீட்லயே எனக்கு ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கு, இல்ல டெய்லர்ஸ் எல்லாமே இருக்காங்கன்னா நீங்க தாராளமா இது பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்பதான் வந்து பிளான் டு ஸ்டார்ட் அப்படின்னா எனக்கு ஸ்டிச் பண்ணியே ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோடய உங்களுக்கு வந்து ப்ளவுஸிங்கே ஸ்டிச் பண்ணியே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ நீங்க அதில் டேரக்டாவே நீங்க வந்து ட்ரையல் பார்த்துக்கலாம். ஃபேப்ரிக்ல மிஷின் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வி கேன் கட் டு லேசர். யா, மிஷின்ல பார்த்துட்டீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக்குமே நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் மெயினா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. தட் மீன் உங்களுக்கு வந்துட்டு அக்கர்லிக் கட் பண்றது, வுட் என்கிரேவ் பண்றதுக்கு அந்த இதுக்கு தான். நம்மளோடதுக்கு டெக்ஸ்டைல் இதுக்காக நம்ம ஃபோக்கஸ் லென்த் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டெனிம் ஃபேப்ரிக்ல இருந்து ஜீன்ஸ் மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு வந்து சில்க் மெட்டீரியல் வரைக்கும் எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து இதில் ஈஸியாக கட் பண்ணலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் ப்ளஸ் வந்து தின் லெதர் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கட் ஆகும். ஸோ மெட்டீரியல் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு வந்து கட் ஆகும். லேசர் மிஷினோட பிரைஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 lakhsல இருந்து இருக்குங்க சார். என்ன பிரைஸ் வந்து நம்ம எடுக்கிறோமோ 6 lakhsல இருந்து உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. நீங்க என்ன சாஃப்ட்வேர் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். நான் ஒன்லி நான் ப்ளவுஸ் மட்டும் பிரைடல் ஆர்டர் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஒன்லி ப்ளவுஸ் மட்டும் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கு. இல்ல ப்ளவுஸ் வேணும், சல்வார் வேணும், கிட்ஸ் வேணும், லேடிஸ் வேணும், நீங்க என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதாகும். மிஷின் உங்களுக்கு வந்து வீலோட தான் உங்களுக்கு வரும். நீங்க வந்து மூவ் பண்ணிக்கிறது வந்து அட்வைசபிள்னா உங்களுக்கு வந்து நீங்க க்ளீன் பண்ணும்போது நீங்க மூவ் பண்ணிக்கலாம். பட் ரஃபா மூவ் பண்ற ரூம் டு ரூம் மூவ் பண்றது வந்துட்டு நம்மளோட டெக்னீஷியன் வந்து தான் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அதில் அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நீங்க க்ளீன் பண்ணும்போது நீங்க இது பண்ணா உங்களுக்கு மிஷின் வந்து கீழே வீலோட தான் உங்களுக்கு வரும். ஸோ தாராளமா ஒரே ஆள் வந்து மிஷின் வந்து நவுத்தி வச்சு வீல் பண்றது எல்லாமே இது பண்ணிக்கலாம். மிஷினோட வெயிட் பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து 2 சைஸ் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சின்ன மிஷின் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 350 kgs டு 370 kgs வரும். பெரிய மிஷின் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 400லேருந்து 420 kgs உங்களுக்கு வந்து வரும். மிஷினோட வெயிட் வரும். ஸோ அது வீலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறங்காட்டி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸ்கூலோட யூனிஃபார்ம், கார்பரேட்டோட யூனிஃபார்ம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸ்கூல்ல பினோஃபார்மோட மாடல்ஸ், சல்வார்ஸோட மாடல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பார்த்துட்டிங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு மாடல்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் யூனிஃபார்ம் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேக்கேஜோட உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வருஷம் ஸ்கூலில் என்ன மாடல்ஸ் வருதோ அந்த மாடல்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா அந்த மாடல்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் பாடியிலஸ்க்கும் அந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பிரிண்டரோட பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேக்கேஜ் மட்டும் உங்களுக்கு 1 lakh கொடுத்துட்டு இருக்கோம். நான் ரஃப் ஃபிகர் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 lakh வந்து பிளவுஸு சுடிதார் கிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஜென்ஸோட நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் இது பண்ணுறீங்கன்னா ஒரு 1.4க்குள்ள உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து வரும். கொட்டேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த சேல்ஸ் ஆஃபீஸர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சேல்ஸ் ஆஃபீஸரையே நீங்கள் வந்து இமீடியட்டாக கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான கொட்டேஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ லேசர் மிஷின் போகிறேன், எனக்கு வந்து லோன் வேணும் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க்ல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக் லோனு பிஎம்மோட ஸ்கீம்ல எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து சப்சிடரியோடு உங்களுக்கு வந்து லோன் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மானியத்தோடு உங்களுக்கு வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேர்ட் பார்ட்டியோட டைப் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுவும் சார்ஜ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. தட் மீன் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே இதாச்சுன்னா ரொம்ப மினிமமான சார்ஜ் தான், ஒரு 2000 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எப்போ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வேலிடு, உங்களுக்கு இந்த பேங்க்ல நீங்க எந்த பேங்க்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு லோன் கிடைக்கும், உங்க டாக்குமெண்ட் எல்லாமே வேலிட், ஓகே நீங்க அப்ரூவ் இது பண்ணிக்கலாம், ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மட்டும்தான், உங்க டாக்குமெண்ட் வேலிடா இருந்தால் மட்டும்தான் அந்த சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணா நீங்க இது பண்ணிக்கலாம்.
எல்லா இதுக்குமே உங்களுக்கு இருக்குங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே உங்களுக்கு வந்து பிஎம்மோட ஸ்கீம் பார்த்துட்டீங்கன்னா, கேரளால இருந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே உங்களுக்கு வந்து இருக்கு. பிஎம்மோட ஸ்கீம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே உங்களுக்கு வந்து இருக்கு. லோன் இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 1 இயர் பே பண்ணணும். ஒவ்வொரு ஸ்கீமுக்கு தகுந்த மாரி இருக்கு. நீங்க 1 இயர் ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, 50% வரைக்கும் உங்களுக்கு வந்து லோனோட சப்சிடரி எடுத்த கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. இப்போ உதாரணமா ஒரு 7 லேக்ஸ் அவங்க மிஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அப் டு 3.5 லேக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வேவர் கிடைக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாமே வந்து இது கிடைக்கும். எடுத்த ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் அவங்க ஃபுல்லா வந்து இது பே பண்ணணும். இஎம்ஐ பே பண்ணணும். லேட்டர் 1 இயர் கழிச்சு அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கொட்டேஷன் ப்ளஸ் வந்து ப்ரைசிங் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, நீங்கள் இமீடியட்டாக உங்கள் சேல்ஸ் ஆஃபீஸர் யார் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ, நீங்கள் அவங்களுக்கே இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. லேசர் மிஷின் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு 1 வீக்ல உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் 1 வீக். எல்லாமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு. அசம்பிளிங் மட்டும் பண்ணி அந்த ஃபைனல் டெஸ்டிங் இது பண்ணி பார்ப்பாங்க. எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு வந்து 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் தான் எனக்கு பின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ ஆல். இந்த சண்டேல வந்து இவ்வளோ டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணி ஓகேங்களா, எல்லா டெமோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இது போக இன்னும் டவுட் எது இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட சேல்ஸ் ஆஃபீஸரை கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியராக இது பண்ணுவாங்க. டைரெக்டாக டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துக்கலாம். ஓகேங்களா, கோயம்புத்தூரில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, அதே மாதிரி பெங்களூரில் இருக்குது. உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ நீங்கள் வந்து அங்கே டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பிரிண்டர் டெலிவரி டைம் இமீடியட். நீங்கள் வந்துட்டு இப்போ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அது இமீடியட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் நாங்கள் வந்து உங்களோட அவைலபிலிட்டி எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிரும். அதிகபட்சம் 2 நாளில் நீங்கள் எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எல்லாமே செக் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 ஆர் 11 இந்த 2 ஓஎஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கா. இன்டர்நெட் கம்பல்சரி. சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒர்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கம்பல்சரி. ஏன் இன்டர்நெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஏன் இன்டர்நெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஒவ்வொரு கஸ்டமராக நாங்கள் கூப்பிட்டு வந்து வெர்ஷன் புது புது வெர்ஷன் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நாங்கள் சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைனுக்கு மூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காட்டி இன்டர்நெட் கம்பல்சரி. ஸோ நாங்கள் வந்து அப்டேட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு நாங்கள் எங்களோட பேக் அண்ட் சர்வரில் நான் அப்டேட் பண்ணிவிட்டு அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாப்பப் வந்துடும் அப்டேட் அவைலபிள்ட்டு. நான் உங்களுக்கு டெமோ காமிக்கும் போது ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் புது புது மாடல்ஸ் வந்து 3 மாதத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்டேட்லேயே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால வந்து ஆன்லைனுக்கு மூவ் பண்ணிட்டோம். அனதர் இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் எங்களோட பல யூசர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் கடை நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர் ஏதாவது வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ என்ன ஆகும், அந்த 2 வருஷம் கஸ்டமரோட டேட்டா சேவ் பண்ணி வச்சது எல்லாமே லாஸ் ஆயிரும். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிரும். அது எங்கேயுமே ரீட்ரீவ் பண்ண முடியாது. ஏன்னா லோக்கல் ஹார்ட் டிஸ்க் ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் எங்கேயுமே ரீட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து நிறைய கஸ்டமர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஹ், அந்த கஸ்டமரோட டேட்டாவும் ஆன்லைன்லேயே சேவ் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களோட லோக்கல் சிஸ்டம் எது கரெக்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து வேறோட சிஸ்டத்துக்கு நீங்கள் மாற்றிட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கு தனித்தனி பென்ட்ரைவ் கொடுத்துருப்போம். ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கீயோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லோக்கல் சிஸ்டமே கரெக்ட் ஆனாலும் உங்கள் டேட்டா எங்கேயுமே மிஸ் ஆகாது. எல்லா டேட்டாமே நீங்கள் ரியல் டைம் சேவ் பட்டன் கிளிக் பண்ணனையும் ஆட்டோமேட்டிக்காக சர்வரில் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ நீங்கள் வேறு சிஸ்டமே உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகி வேறு சிஸ்டமே மாற்றினாலும் எகைன் இந்த லைசன்ஸ்க்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன பழைய டேட்டா கஸ்டமரோட டேட்டா சேவ் பண்ணி வச்சிங்களோ அந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ கஸ்டமரோட டேட்டா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து லாஸ் ஆகாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அப்டேட் உங்களுக்கு வந்து லைவாக நாங்கள் என்ன அப்டேட் போகிறோமோ அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். கிளவுட் பேஸ் அப்படின்னா சாஃப்ட்வேரோட பேக் எண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. டேட்டா பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுட்ல தான் இருக்கு. மீதி உங்களுக்கு லோக்கல் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கால்குலேட் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு இதாகும். கஸ்டமரோட டேட்டாவும் இது எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிற பார்த்தீங்கன்னா க்ளவுடில் தான் சேவ் ஆகும். நான் ஒரு யூசர் நான் உங்களுக்கு புதுசாக கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து தனி டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிரும். அதில் தான் உங்களுக்கு வந்து டேட்டா எல்லாமே சேவ் ஆகும்.
உங்கள் கஸ்டமரோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர் செக்யூரிட்டியில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். வேறு யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அந்த டேட்டா வேறு யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து என்ஸ்கிரிப்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்கள் ஹார்ட் டிஸ்கோட ஐடி, மதர் போர்டோட ஐடி, இது எல்லாமே வேலிடேட் பண்ணி தான் அந்த டேட்டாவே ரீட் ஆகும். ஸோ வேறு யாரும் அந்த டேட்டா மிஸ்யூஸ் ஆகாது. அதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் இது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் வந்து டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட கஸ்டமரோட ப்ரைவசி, அந்த டேட்டா வேறு யாருமே எடுத்து மிஸ்யூஸ் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே பக்காவாக சேவ் ஆயிரும். ஸோ ரொம்ப செக்யூர்டாக உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இன்கேஸ் உங்கள் லோக்கல் சிஸ்டம் எது கரப்ட் ஆனாலும் நீங்கள் அந்த டேட்டாவிலிருந்து நீங்கள் வந்து ரீட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். லேசர் மிஷின் கரண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 1 மணி நேரம் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா 1 யூனிட்லேருந்து 1.5 யூனிட் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். கரண்ட் ஒன்றும் அதிக அதிக செலவாக உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் 2 டெய்லர் வச்சு 2 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து ஒரு 6 டெய்லர் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, 7 டெய்லர் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அதிகமாக உங்களுக்கு வந்து கரண்ட் வரும். இன்டர்நெட் கம்பல்சரி. இப்போ எல்லா பக்கமே பார்த்துட்டிங்கன்னா நெட் உங்களுக்கு வந்து 5Gங்கிறது எல்லா பக்கமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஜியோலியோ இல்லை வந்துட்டு ஏர்டெல்லையோ நீங்கள் வந்து இன்டர்நெட் போட்டுட்டீங்க அப்படின்னா இதாகிக்கும். இன்டர்நெட் அப்படி டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேரில் மறுபடியும் ஒரு டைம் லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சேவ் ஆகலை அப்படின்னா இன்டர்நெட் நாட் கனெக்டட்னு வரும். எகைன் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் நம்ம ஆஃப்லைன் கொண்டு வர முடியாது. பிரிண்டர் லேடி சாஃப்ட்வேரோடது பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15 கஸ்டமர்ஸ் 20 கஸ்டமருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 lakh rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1 lakh rupees பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமரோட டேட்டா 100% உங்களுக்கு வந்து மிஸ்யூஸ் ஆகாது. ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட கஸ்டமரோட டேட்டா கண்டிப்பாக மிஸ்யூஸ் ஆகாது. ஏன்னா எங்கிட்ட ரொம்ப ப்ரீமியமான கஸ்டமர்ஸும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரோட டேட்டா உங்களுக்கு வந்து மிஸ்யூஸ் ஆகாது. ஏன்னா அது கஸ்டமரோட ப்ரைவசியே எங்களோட டிஎன்ஏ வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாரோட டேட்டாவும் எங்கேயுமே உங்களுக்கு வந்து மிஸ்யூஸ் ஆகாது. ஏன்னா நாங்களே நினச்சாலும் அது பார்க்க முடியாது. அந்த பென்ட்ரைவோட கீ இதெல்லாமே கீ இதானா மட்டும்தான் அந்த டேட்டா வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கே லோட் ஆகும், இல்லை லோட் ஆகாது. இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கிற பென்ட்ரைவே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேற ஒரு சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணி சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. எங்கள் சைடு நாங்கள் வந்து உங்கள் ஓல்டு சிஸ்டத்துலேருந்து டீரெஜிஸ்ட்ரேட் பண்ணி இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் லோட் ஆகும் போதே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பென்ட்ரைவோட ஐடி, உங்களுக்கு எந்த சிஸ்டத்தில் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோமோ அந்த ஆக்டிவேட் பண்ணி கொடுத்த மதர் போர்டோட ஐடி ப்ளஸ் ஹார்ட் டிஸ்கோட ஐடி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்வருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகும். ஸோ அந்த 3 லேயர் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதனால் டேட்டாவை யாருமே வந்து உங்களுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் நினச்சாவே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே டிஸ்கிரிப்ட் ஆகி தான் உங்களுக்கு இதாகும். இதெல்லாமே அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ஸ்கிரிப்ட் ஆகி இதாகும். சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மிஷினுக்கு வந்து கம்ப்ளீட் 1 இயர் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. டியூபுக்கு மட்டும் இப்போ வந்து சர்வீஸ் வாரண்டி வந்து 6 மந்த்தாக மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 80 வாட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் இருந்தால் உங்களுக்கு 1 இயர் இது பண்ணியிருக்காங்க. 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஆன்சைட் வந்து மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சைட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஎம்சி வரும். சாஃப்ட்வேருக்கும் பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேருக்கும் சரி, லேசர் மிஷினுக்கும் சரி உங்களுக்கு ஏஎம்சி வரும். பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். லேசருக்கு வந்து உங்களுக்கு 5000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இதெல்லாமே சாஃப்ட்வேருக்கு நீங்கள் எவ்வளோ மாடல்ஸ் நடுவில் கேட்டாலும் அதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட டேட்டா எல்லாமே சர்வர்லேயே சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்சி சார்ஜஸ் இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு சர்வீஸ் அஷூர்டு டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து எங்களோட ஸ்டாஃப் உங்களோட பிளேஸில் இருப்பாங்க. சாஃப்ட்வேரில் எது ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சண்டே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டாஃப் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்துட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இன் கப்பல் ஆஃப் மந்த்தில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ மார்னிங் வந்து 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹார்ட்வேர் பிரிண்டர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எப்சான்ல இருந்தே உங்களுக்கு வந்து பிரிண்டர் 1 இயர் வாரண்டியோடய வந்துடும். ஸோ எப்சானில் வந்து உங்களுக்கு பிரிண்டரில் அவ்வளோ ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி பிரிண்டரில் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு எப்சானோட சர்வீஸ் டீமே
உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் இங்கே வந்து இது பண்ணுறது இமீடியட்டாக உங்களுக்கு லோக்கல் இல்லை நீங்கள் வந்து லோக்கல் இருக்கிற எப்சானோட சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 100 கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கஸ்டமருக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் அந்த மாதிரி இதாகிட்டா உங்களுக்கு வந்து இது வரும். அதே ரொம்ப ரேர் கேஸ் தான். உங்களுக்கு பிரிண்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வராது. லேசர் மிஷின் பொறுத்தளவுக்குமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம மிஷின் கொடுக்கும்போதே எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறது ஸ்டெபிளைசரோட தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்டெபிளைசரும் எங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அப்படி எது ப்ராப்ளம்னாலும் நம்ம கோயம்புத்தூர்லேயே எங்களுக்கு வந்து ஓன் அசம்பிளிங் யூனிட்டுமே இருக்குது. ஸோ எல்லா ஸ்பேர்ஸுமே எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்டாஃப் வந்துடுவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஓவர் நைட் ஜேர்னி தான். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மிஷின் எனக்கு ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடுவாங்க. ஏன்னா ஆஃப்டர் பர்ச்சேஸ் நீங்கள் வந்து லேசர் மிஷினை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டிங் மாஸ்டர் இருக்காது. ஏன்னா இதை நம்பி தான் ஹோல் கடையே உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனோட ப்ரியாரிட்டி எங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு டெய்லர்ஸ் ஒரு மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டெய்லர்ஸ் எதுவுமே பீஸ் கொடுக்க முடியாது. எல்லா வேலையுமே உங்களுக்கு வந்து ஹேங் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு மிஷின் எது பிரச்சனை அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து டெக்னீஷியன் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்துருவாங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க. அதர் தென் தமிழ்நாடு சார், கேரளாவில் இங்கே கோயம்புத்தூர் ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதர் தென் தமிழ்நாடு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பில்ட் எல்லாமே சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ கடலூர், விழுப்புரம் இந்த பில்ட் எல்லாமே சென்னை ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்துருவாங்க. நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத்தில் ஆஃபீஸ் இருக்குது, பெங்களூரில் சர்வீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொச்சின்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து யூசர்ஸ் இருக்காங்க சார். கொச்சின்லாம் ஆல்ரெடி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண யூசர்ஸ் இருக்காங்க. கொச்சின் எல்லாமே உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஜேர்னி தான். உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பண்ணிடுவாங்க. மேகாலயா பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு மிஷினில் வந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நான் அது அங்கேருந்து வர ஹைதராபாத்லேருந்து அங்கே வரதா. இன்னும் நார்த் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூனாவில் வந்து அடுத்தது ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நார்த்தில் டெல்லிலையும் ஆஃபீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இன்னொரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா பக்கமே உங்களுக்கு வந்துடும். இப்போ ஹைதராபாத்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பக்கமே அப் டு உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் சர்வீஸ் சப்போர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சரும் நம்மகிட்ட இருக்காங்க. தட் மீன் வந்துட்டு ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு இஷ்யூ அப்படின்னாலும் தேர்ட் பார்ட்டியோட இதில் லேசர் மிஷின் சர்வீஸ் இது பண்ணுற குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஃப்ரீலான்சர் இருக்காங்க. இமீடியட்டாக அவங்களும் சென்ட் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஓகேங்களா, இந்த வீடியோ ரெக்கார்ட் செஷன் தான். உங்களுக்கு வேணாலும் உங்கள் ஆஃபீஸர் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. எல்லாத்தோட டைமிங் இந்த சண்டே ஈவினிங் வந்து ஃபேஷன் டாட்டுக்காக இது பண்ணி இவ்வளோ நேரமாக இப்போ டெமோ இது பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஆல்.